நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசனுக்கு ஏகத்துவத்தை விளக்கப்படுத்தினார்கள். நம்ரூத் மன்னன் முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர், 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் அல்லாதவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆண்டார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆண்டார்கள். புக்தனஸர், நம்ரூத் முழு உலகத்தையும் ஆண்டார்கள். நம்ரூதுடைய ஆட்சி முழு உலகமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசியா கண்டத்தை மட்டுமல்ல, இலங்கை போன்ற சிறிய ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அல்ல, முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் நம்ரூத். அவன் கடவுள் என்று சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதோடு பேசுகிறார்கள், தர்க்கம் செய்கிறார்கள். எனது ரப் யுஹ்யி வ யுமீத், அவன்தான் உயிர் கொடுக்கிறான், அவன்தான் எழுப்புகிறான், அவன்தான் உயிர் கொடுக்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான். மரணிக்க செய்யக்கூடியவன் அவன்தான், மறுபடியும் எழுப்பக்கூடியவனும் அவன்தான். நம்ரூத் சொன்னான், அன உஹ்யி வ உமீத், நான் தான் உயிர்ப்பிக்கிறேன், நான் தான் மரணிக்க செய்கிறேன். 2 பேரை அழைத்தான். ஒருவனை கொலை செய்தான், அடுத்தவனை கொலை செய்யாமல் விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது, எனது ரப் அல்லாஹ் யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், எனது ரப் அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க வைக்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்கவை. ஃபபுஹிதல்லதி கஃபர், அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய அந்த நம்ரூத் மன்னன் தடமாறினான், வாயடைத்து போனான். பேசுவதற்கு எந்த பதிலும் அவனிடத்தில் இருக்கவில்லை. முழு உலகத்தை மாற்றி செய்யக்கூடிய மன்னன் நபி இப்ராஹிம் அவனுக்கு நேருக்கு நேர் இப்படி பேசியதற்கு பின்னர் உயிரோடு விடுவானா? விடமாட்டான். நெருப்பு மூட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு பெரும் நெருப்பு மூட்டப்படுகிறது என்றால் அதற்கு கிட்ட கூட போக முடியாது, அவ்வளவு பிரமாண்டமான நெருப்பு மூட்டப்படுகிறது. மின்ஜனீக் என்ற ஒரு கருவியை செய்தார்கள். நபி இப்ராஹிமை அதில் அமர வைத்து ஸ்பீடாக அடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீசிப்பட்ட அந்த நெருப்பில் விழுந்தார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமின் மீது குளிராகவும் சாந்தியாகவும் நீ ஆகிவிடுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு சுடவில்லை, பொசுக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மலக்குமார்கள் அந்த நேரத்தில் வந்து கேட்டார்கள், நாம் உங்களுக்கு உதவி செய்யவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்க கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான் எங்களிடத்தில் வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலவிதமாக சோதித்தான். ஒரு சோதனை, 2 சோதனை அல்ல, பல சோதனைகள். வஇذ பதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், பல சோதனைகளை கொடுத்தான். ஃபஅதம்மஹுன், எல்லா சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் வெற்றி அடைந்தார். 175 வருடங்கள் 175 வருடங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு வஃபாத்தாகினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போதெல்லாம் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லும் போது வத்தபி மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் நபியே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலவிதத்தில் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அனைத்து கட்டத்திலும் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வே பொறுப்பேற்கக்கூடியவர்களில் மிகச்சிறந்தவன். வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரலாம். அந்த அனைத்து கட்டங்களிலும் எங்களுடைய நாவினால் வரக்கூடிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.
சிரியா தாக்கப்படுகிறது. அங்கிருந்த அகதிகள் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். சிறியொரு குழந்தையிடம் மைக்கை நீட்டுகிறார்கள் பத்திரிகையாளர்கள். அந்த பிள்ளையிடம் கேட்கிறார்கள், உனது தந்தை எங்கே? கதுமாத், வஃபாத் ஆகிவிட்டார். தாய் எங்கே? வஃபாத் ஆகிவிட்டால். உனக்கு வேறு யாராவது இருக்கிறார்களாம்? ஆம், ஒரு சகோதரன் இருந்தான். அந்த சகோதரன் தம்பி பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் எனது வீடு தாக்கப்பட்டது. எல்லாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருகிறீர்கள்? அந்த பிள்ளை சொல்கிறது, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எனது ரப்பு அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்கக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜி பெருநாள், மனாசிக்குல் ஹஜ், ஹஜ்ஜுடைய அமால்கள், உதுஹியாவுடைய அமல், இதுவெல்லாம் நபி இப்ராஹிம், ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த அனைத்து அமல்களும், இந்த பெருநாளுடைய கொண்டாட்டமும். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பண்புகளை, அஹ்லாக்குகளை, உறுதியான ஈமானை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்போம்.